குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம ப்ரீ பிளாக்ல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் அதோட ப்ரீ பிளாக்கோட செகண்ட் சாப்டர் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ப்ரீ பிளாக்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம்? தொகுதி 13 தொகுதி 14 பார்த்தோம். ஆக்சுவலாக பி பிளாக்ல எத்தனை தொகுதி இருக்கு? 13ல இருந்து 18 தொகுதி வரைக்கும் இருக்கு. அதுல 13வது தொகுதியும் 14வது தொகுதியும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம். இப்போ 15ல இருந்து பார்க்குறோம். ஓகேவா? இப்போ 15வது தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம காமனாக எல்லாத்துலேயும் ஆஸ் யூஷுவல் என்ன படிக்கிறோமோ அதான் இங்கேயும் பார்க்குறோம். வளம் அது வந்து எங்கேருந்து கிடைக்கிது, அதோட சோர்ஸ் என்ன, மூலப்பொருள் என்ன, எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்றதான் ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது அதோட இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள், அதோட பயன்கள், இதை தான் நம்ம வந்து எல்லா இதுக்குமே வந்து பார்த்துட்டு இருக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வளம்னு பார்த்தோம்னா, நம்மளோட பூமியில பார்த்தீங்க அப்படின்னா 78% வந்து இந்த நைட்ரஜன் வந்து இருக்கு. ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நைட்ரஜனை இது பண்றோம் அப்படின்னா, அப்படியே கீழே இருக்கக்கூடிய அந்த டேபிளை முதல்ல பாருங்க. ஏன்னா அதுல வந்து என்னென்ன அந்த 15வது தொகுதி தனிமங்கள் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், அதுக்கப்புறம் பாஸ்பரஸ், அதுக்கப்புறமா ஆர்சனிக், அதுக்கப்புறம் ஆன்டிமனி அண்ட் பிஸ்மத். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் இது ரெண்டுத்தை பற்றி மட்டும்தான் நம்ம இந்த 15வது தொகுதியில் வந்து பார்ப்போம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கக்கூடிய இந்த ஆர்சனிக், ஆன்டிமனி அண்ட் பிஸ்மத் எல்லாமே கொஞ்சம் போலதான் நம்மளுக்கு வந்து புவியில வந்து கிடைக்குது. ரொம்ப ரேரா இருக்குது. அது நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது கஷ்டமா இருக்கிறதுனால நம்ம வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய, அதிகமாக கிடைக்கக்கூடிய தனிமங்களை எடுத்து தான் பயன்களா வந்து நம்ம வந்து கொண்டு வர்றோம், பயன்பாட்டுக்கு கொண்டு வரோம். அப்படி பார்க்குறப்ப நைட்ரஜனும் பாஸ்பரஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பூமியில 78% நைட்ரஜன் வந்து இருக்கு. இதுல வெடியுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து சிலியில வந்து வெடியுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வந்து என்ன வெடியுப்பு என்ன அப்படின்னா, நைட்ரஜன் அவங்க வந்து சோடியம் நைட்ரேட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்தியாவில் வந்து எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா பொட்டாசியம் நைட்ரேட்டை வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? அதுக்கப்புறமா இது வந்து உங்களுக்கு தெரியும், ரொம்ப இந்த பி பிளாக்லயே வந்து 11வதா கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம் அப்படின்னு பார்த்தோம்னா கோல். இதுல பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு இந்த நைட்ரஜன் தனிமம் தான் கிடைக்குது. ஓகேவா? அதுக்கப்புறமா அதோட இயற்பியல் பண்புகள், அதாவது 293 கெல்வின் இயற்பியல் நிலையில அது எப்படி இருக்கு? நைட்ரஜன் வந்து எப்பொழுதுமே வாயு நிலையில வந்து இருக்கும். பாஸ்பரஸ் திண்மமா இருக்கும். திண்மம் மீன்ஸ் திடப்பொருள், அது மாதிரி இருக்கும். அதோட அணு எண், ஐசோடோப், அணு நிறை, எலக்ட்ரான் அமைப்பு, அணு ஆரம், அடர்த்தி, உருகுநிலை அண்ட் கொதிநிலை, இது எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. இதை இந்த இயற்பியல் பண்புகள் எல்லாத்தையுமே நீங்க ஒரு கிளான்ஸ் ஃபுல்லா எல்லாத்தையுமே பார்த்துக்க வேண்டியது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜனோட தயாரிப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே அதானே பார்ப்போம். ஸோ நைட்ரஜனோட தயாரிப்பு. நைட்ரஜனோட தயாரிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சோடியம் அசைடு. சோடியம் அசைடு அப்படின்னா NaN3 அப்படின்றது தான் சோடியம் அசைடு. அந்த சோடியம் அசைடை நம்ம 575 கெல்வின் வெப்பநிலைக்கு நம்ம வந்து வெப்பப்படுத்தும் போது அதுல வந்து சோடியம் தனியாகவும் நைட்ரஜன் தனியாகவும் பிரியும். புரியுதா? 2Na பிளஸ் 3N2 பிரிஞ்சிரும். அடுத்தது பாருங்க, இது வந்து எப்படி என்ன ப்ராசஸ் மூலமா இதை வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னா பின்ன வாழை வடித்தல் ப்ராசஸ் மூலமா இதை வந்து தயாரிக்கிறாங்க. ஓகேவா? இன்னொரு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா ஹாலஜன்ஸை வச்சு தயாரிக்கிறது. அதாவது நம்மளோட அமோனியா இருக்கு இல்லையா, அதாவது NH3 8 மோல் வந்து அமோனியா எடுத்திருக்காங்க. அந்த அமோனியாவோட நம்ம வந்து புரோமின்றது என்னது? ஒரு ஹாலஜன். ஸோ இப்போ அந்த ஹாலஜன்ஸை வந்து நம்ம வினைப்படுத்தும் போது அமோனியம் புரோமைடு கிடைக்கும். அப்ப அமோனியம் புரோமைடு கிடைச்சிட்டு பிளஸ் அதோட நம்மளுக்கு நைட்ரஜன் தனியா பிரியும். ஓகேவா? நைட்ரஜனும் தனியா பிரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட பண்புகள்னு பார்க்குறப்ப இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மந்தத்தன்மையாவே இருக்கும். இந்த இது ஏன் அப்படின்னு ரீசன் பார்த்தோம்னா இதோட அந்த பைண்டிங் இருக்கு இல்லையா, பிணைப்பு, அந்த மூலக்கூறோட அந்த பிணைப்பு ஆற்றல் வந்து அதிகமா இருக்கிறதுனால இது எப்பொழுதும் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி மந்தத்தன்மையில இருக்கிற மாதிரி இருக்கு.
மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதோட இந்த கேலரிஸ் மோல்ல பார்த்தோம் அப்படின்னா 225 கேலரிஸ்ல இருக்கு. இதே நம்ம கிலோ ஜூல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 946 கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸா வந்து இருக்கு. அதுக்கப்புறமா இதோட நம்ம என்ன பண்றோம், நிறைய உலோகங்களை வந்து வினைப்படுத்துறோம். நைட்ரஜனோட நிறைய உலோகங்களை வினைப்படுத்துறோம். என்னென்ன உலோகம்? லித்தியம், கால்சியம், போரான், இந்த மாதிரி உலோகங்களை வந்து வினைப்படுத்தும் போது லித்தியம் நைட்ரேட், கால்சியம் நைட்ரேட், போரான் நைட்ரேட் இது மாதிரியான பொருள் வந்து நமக்கு கிடைக்குது. இது எல்லாத்துலேயும் நம்ம செஞ்சுட்டு வெப்பநிலையில நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பொருள்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? இன்னொன்று, ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும் அந்த பேலன்சிங்க்கு வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் கீழே உள்ளதை நீங்கள் பாருங்கள். அதாவது லித்தியம் வந்து 6 இருக்குது. 6 லித்தியம் ப்ளஸ் N2 நைட்ரஜன் 2 இருக்குது. இப்போ இந்த சைடு பாருங்கள், gives 2Li3 அப்படின்னு இருக்கு. 2Li3னா என்ன அர்த்தம்? மூவி ரெண்ட் 6. அப்போ 6 லித்தியம் கரெக்டாக இருக்குது. 2 ஃப்ரண்ட்ல இருந்திருக்கு. நைட்ரஜன் 2 தான் இருக்கு. அந்த நைட்ரஜன் அப்படியே தான் வந்திருக்கு. இப்போ அப்படியே அங்கே போட்டிருக்கிறது அப்படியே இங்கே டேலி ஆயிருக்கு. இந்த இடத்துல என்ன டிஃப்ரென்ஸ் ஆகும்னா, மோல் எடுத்துக்கக்கூடிய அந்த மோல் கண்டென்ட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஹேபர் ப்ராசஸ். ஹேபர் ப்ராசஸ் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, அதான் ஹேபர் ப்ராசஸ். ஹேபர் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், ஹேபர்னாலே உங்களுக்கு டக்குன்னு என்ன நினைப்பு வரும்னா அமோனியா தான் நினைப்பு வரும். ஏன்னா இது வந்து ஒரு அமோனியா ப்ரிப்பரேஷனில் வரக்கூடியது. ஸோ இதில் வந்து நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் ரெண்டுத்தையும் சேர்க்குறப்ப நம்மளுக்கு அமோனியா கிடைக்கும். ஸோ இந்த அமோனியாவோட ஃபர்தராக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது அந்த நைட்ரஜனாக கிடைக்குது. அதனால இது வந்து ஹேபர் ப்ராசஸில் இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜனை நம்ம வந்து ஆக்சிஜனோட வினைப்படுத்தும் போது 3473 கெல்வினுக்கு நம்ம வந்து வெப்பப்படுத்துறப்ப என்ன ஆகுதுன்னா 2NO2 வந்து நைட்ரஸ் ஆக்சைடு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் 4.4% வந்து நம்மளுக்கு அதுல வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதோட நம்மளுக்கு வந்து அதோட ஃபார்மேஷன், அந்த என்தால்பி ஃபார்மேஷன் எவ்வளவு வரும் அப்படின்னா -46.2 கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸா நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜனோட பயன். இந்த நைட்ரஜன் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அமோனியா ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே தெரிஞ்சிச்சு. அப்போ அமோனியாவுக்கு யூஸ் பண்றாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா HNO3 நம்மளோட நைட்ரிக் அமிலத்துல யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கால்சினமைட் அப்படின்ற அந்த பொருள் தயாரிக்கிறதுக்கு, நம்ம அந்த கெமிக்கல் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க இந்த நைட்ரஜனை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உயிரியல் சம்மந்தப்பட்டதுல, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ்ல பதப்படுத்திய இதை வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது லிக்விட் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க? பதப்படுத்திய அப்படின்னா ஒரு பொருளை வந்து பதப்படுத்தி வைக்கிறதுக்கு நிறைய இதுல பயாலஜில எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. லேப்ல இந்த ஆர்கன்ஸையோ அல்லது ஒரு குழந்தையெல்லாம் அபோர்ட் ஆன குழந்தையெல்லாம் வந்து ஒரு பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த மாதிரியான இதெல்லாம் லிக்விட் நைட்ரஜன் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு பதப்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருளா வந்து யூஸ் பண்றதுக்கு இந்த நைட்ரஜன் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நைட்ரஜனோட யூசஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நைட்ரஜனோட யூசஸ்ல 2 பார்த்தோம் இல்லையா? எங்கெங்க? ஒன்று அமோனியா ஒன்று பார்த்தோம், இன்னொன்று வந்து நைட்ரிக் அமிலம் பார்த்தோம். ஸோ அந்த 2 பேரையும் நம்ம இப்போ இங்கே ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அமோனியாவோட தயாரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, யூரியாவை வந்து வாட்டரோட நம்ம ட்ரீட் பண்ணும்போது அமோனியா நம்மளுக்கு கிடைக்குது. சரியா? யூரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா NH2CO NH2 தான் வந்து யூரியாவோட ஃபார்முலா. இப்போ இந்த யூரியாவை வந்து நம்ம வந்து நீரோட வினைப்படுத்துறப்ப நம்மளுக்கு 2 மோல்ல வந்து அமோனியாவும் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடும் நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அமோனியா அப்படின்னா NH3, அமோனியம் அப்படின்னா NH4. ஓகேவா? NH4+ அப்படின்றது அமோனியம். அப்போ 2NH4+ இதை வந்து நம்ம வந்து ஒரு காரத்தோட OH- பேஸோட வினைப்படுத்தும் போது நம்மளுக்கு இந்த அமோனியா வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட Mg3N2 + H2O, அதாவது உலோகத்தோட நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? நைட்ரேட்டை வந்து உலோகங்களோட வினைப்படுத்துறப்ப அதே மாதிரி இங்கே வந்து நைட்ரேட்டோட வினைப்படுத்திருக்காங்க. ப்ளஸ் அதோட நம்ம வாட்டர் சேர்க்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் ப்ளஸ் அமோனியாவும் கிடைக்குது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் அமோனியாவும் கிடைக்குது. அதுக்கப்புறம் பாருங்க அதோட பண்புகள். அமோனியாவோட பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம காத்துல பார்க்குறப்ப அதோட லேசான ஒரு வாய்வா தான் வந்து இருக்குது. ஓகேவா? அமோனியா எப்படி இருக்கு? ஒரு லேசான வாய்வா இருக்கு. காற்றை விட ஒரு லேசான இதா இருக்குது. இதோட கொதிநிலைன்னு பார்த்தோம்னா -38 டிகிரி
38.4 டிகிரி செல்சியஸாக இருக்குது. இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் -7, அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் -77 டிகிரி செல்சியஸாக வந்து இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட பண்புகள்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீருக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கோ அது வந்து ஒத்து போகிற மாதிரி தான் அந்த அமோனியாவோட பண்புகள் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா இது வந்து 20 டிகிரி செல்சியஸ் பெர் 760 டிகிரி, அந்த 760 எம்எம்லயே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரெஷர், இதோட அழுத்தம் வந்து எப்படி இருக்கும்னா தண்ணியில இந்த அழுத்தத்துக்கு நம்ம வந்து உட்படுத்தணும் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா தண்ணியிலே கரைஞ்சிரும். அமோனியா வந்து தண்ணியிலே கரைஞ்சிரும். அதுதான் வந்து இந்த இந்த டிகிரி 20 டிகிரியில ப்ளஸ் இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தோம்னா நீர்லையும் என்ன ஆகிடும், கரைஞ்சிரும். ஏன்னா இதோட குணாதிசயமும் நீரோட குணாதிசயம் கிட்டத்தட்ட சேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அமோனியம், அதான் NH3யும் ப்ளஸ் வாட்டரையும் நம்ம வந்து உட்படுத்துறப்ப வேதி சமநிலை ஈக்குலிபிரியம் நடுவில் பாருங்க சிம்பிள், அப்போ போடுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அமோனியாவாவும் ப்ளஸ் அதாவது NH4+ன்றது அமோனியம் உப்பு சரியா, ப்ளஸ் அதோட OH- நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு கிடைக்குது. இதோட வேதி பண்பு அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பத்துல எப்படி இது வந்து வினைப்படுது, வெப்பத்துலன்னு பார்க்குறப்ப அமோனியாவை எடுத்து நம்ம ஒரு 500 டிகிரி செல்சியஸ்ல நிக்கலையும் Fe இரும்பு அயன் முன்னிலையிலையும் நம்ம இரும்பு முன்னிலையிலையும் போட்டு வெப்பப்படுத்துறப்ப நைட்ரஜன் தனியாகவும் ஹைட்ரஜன் தனியாகவும் பிரியும் சரியா. இதுதான் வெப்பத்தின் விளைவு. வெப்பத்தினால இந்த அமோனியாவோட என்ன விளைவு வந்து நடக்குது அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அல்லது ஏர். அந்த ஆக்சிஜன் முன்னாடி நம்மளுக்கு வந்து எப்படி வந்து வினைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியாவை ஆக்சிஜன் போட்டு நம்ம வந்து எரிக்கிறோம் அப்படின்றப்ப அந்த இடத்துல இதே மாதிரிதான் நைட்ரஜன் பிளஸ் நீரும் வந்து வெளியேறுது. புரியுதா, நீரும் வெளியேறுது. இங்க நைட்ரஜன் நம்ம அமோனியாவை வந்து ஆக்சிஜனோட நம்ம ஹீட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ளேமுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஆனா நம்ம வந்து இந்த காத்தோட வினைப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ல ஒரு ஃப்ளேம் கிடைக்கும். அப்பனா அது வந்து ஆக்சிஜனோட ஃப்ளேம் தான் வந்து எல்லோ கலர் ஃப்ளேம் நம்மளுக்கு வரப்ப தெரியும் அது பார்க்குறப்பயே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்வால்ட் முறை. ஆஸ்வால்ட் முறை அப்படின்னாக்க இந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த நேமிங் ரியாக்ஷன் இருக்குல்ல, நேமிங் ரியாக்ஷன்னா யாரோட பேரை கொண்டாவது வரக்கூடிய முறைகள், அதாவது தயாரிப்பு முறைகளா இருக்கலாம் அல்லது அது வந்து பண்புகளோட இதா இருக்கலாம். புரியுதாக அந்த பேரை கொண்டு வரக்கூடிய அந்த வினைகளை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஹேபர் ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி ஆஸ்வால்ட் முறை, ஆஸ்வால்ட் அப்படின்றவர்னால தயாரிக்கப்பட்ட முறை, அதனால இது வந்து ஆஸ்வால்ட் முறை. அமோனியாவை அதே மாதிரி நம்ம 5 மோடு ஆக்சிஜன் கொடுத்து நம்ம என்ன பண்றோம், பிளாட்டினம், பிடினா பிளாட்டினம் முன்னிலையில நம்ம வந்து என்ன பண்றோம், வினைப்படுத்துறோம். அப்ப என்ன ஆகுது, NO நைட்ரக் ஆக்சைடாகவும் பிளஸ் நீரும் நம்மளுக்கு பிரிஞ்சு கிடைக்குது. அதுக்கப்புறமா ஒடுக்கும் பண்பு அப்படின்னு பாக்குறப்ப உலோகத்தை கொண்டுதான் நம்ம மோஸ்ட்லி வந்து ஒடுப்போம். இங்க பாத்தீங்கன்னா உலோக ஆக்சைடு, அதாவது லெட் ஆக்சைடு, PbO அப்படின்றது லெட் ஆக்சைடு. அந்த லெட் ஆக்சைடை வந்து நம்ம அமோனியாவை போட்டு ஒடுக்கம் அடைய செய்யும் போது லெட் உலோகமா ஒடுங்கி போகுது, நைட்ரஜன் தனியாகவும் நீர் தனியாகவும் பிரிகை அடையுது. புரியுதாம, இதான் வந்து ஒடுக்கும் பண்பு. இதுல ஒவ்வொரு பண்புகளும் நம்ம பார்க்குறோம். வெப்பத்தோட விளைவு எப்படி இருக்கு, காத்தின் முன்னிலையில எப்படி இருக்கு, ஆஸ்வால்ட் முறை எப்படி இருக்கு, ஒடுக்கும் பண்பு எப்படி இருக்கு. இப்ப அமிலத்தின் முன்னிலையில எப்படி இருக்கு, அமிலத்தின் முன்னிலையில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இந்த அமோனியாவை நம்ம வந்து குளோரின் முன்னாடி போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், காமன் ஆஸ்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சது அமோனியம் குளோரைட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து இங்க வந்து நடக்கும். ஓகேவா, அதாவது NH3 + 3Cl2 போடுறோம். அப்ப நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா ஃபர்ஸ்ட் இது அதாவது பை ப்ராடக்ட் மாதிரி வரக்கூடியது. அப்ப பாத்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபர்ஸ்ட்டும், அடுத்தது HCl தனியாகவும் பிரியுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த HClஐயும் திரும்பவும் நம்ம அமோனியாவை சேர்க்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அமோனியம் குளோரைடு வந்து கிடைக்குது, அமோனியம் குளோரைடு கிடைக்குது. ஓகேவா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அமோனியம் குளோரைடை வந்து நம்ம அமோனியம் உப்பாவும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து பிரிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம்னா NH4+ வந்துட்டாலே அது அமோனியம் உப்பாயிடும், குளோரின் தனியாக போயிடும். அடுத்தது அமோனியாவை வந்து நம்ம HClஓட கேஸோட நம்ம வினைப்படுத்துறப்ப
அமோனியம் குளோரைடு வந்து கேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதை வந்து திரும்ப திரும்ப போட்டிருக்காங்க. அதாவது இந்த அமிலத்துல சொன்ன அதே வினையை வந்து குளோரினுடன் வினைப்படுத்துறப்ப எப்படி வருதுன்றத அதே ஈக்குவேஷனை தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து காமனான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து கிடைக்குது. ரெண்டுத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அதாவது இம்பார்ட்டன்ட், அது அவ்வளவுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அமைடு நைட்ரைடு வினை. அமைடு நைட்ரைடு வினை அப்படின்னு பார்த்தோம்னாலே நம்ம நார்மலாக முன்னாடி பார்த்த மாதிரியே தான். அங்கே ஃபர்ஸ்ட் நம்ம எதை வச்சு பார்த்தோம்? சோடியம் அமைடு வச்சு பார்த்தோம்ல, சோடியம் அமைடு. அதே மாதிரியே இங்கே வந்து சோடியம் எடுத்திருக்காங்க. சோடியம் என்ன மெட்டல் அப்படின்னு, தனிமம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அதிகமான நேர்மின் தன்மை கொண்ட ஒரு தனிமம். இந்த மாதிரியான அதிகமான நேர்மின் தன்மை கொண்ட உலோகங்களோட அமோனியாவை நம்ம வினைப்படுத்தும் போது உலோக ஆக்சைடாக அது வந்து உலோக அமைடா வந்து அது வந்து மாறும். அப்படி பார்த்தீங்கன்னா 2NaNH2 அமைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. ப்ளஸ் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து வெளியே வந்து போயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உலோக உப்பு. உலோக உப்போட வினைப்படுத்துறப்ப பார்த்தீங்கன்னா உலோகம்னா என்னது? இப்போ நம்ம இங்கே எடுத்துருக்கிறது வந்து இரும்பையும் காப்பரையும் எடுத்துருக்கோம். சரியா? இரும்பையும் தாமிரம் காப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ Fe3+ஓட இந்த NH4+ அந்த அமோனியம் உப்பை வந்து போடுறோம். இப்போ அமோனியம் உப்பை போடுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா 3OH-. ஏன்னா நம்ம அமோனியம் உப்புனாலே அதில் என்ன இருக்கும்? ப்ளஸ் மைனஸ் ரெண்டு இருக்கும். ப்ளஸ் வந்து NH4, மைனஸ் வந்து OH-. ஸோ இந்த இப்போ இது வந்து வினையில உட்படுத்துறப்ப நம்மளுக்கு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்கா ஹைட்ராக்சைட் ஃபார்ம்ல வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதாவது ஃபெரிக் ஹைட்ராக்சைடு அப்படின்ற மாதிரி FeOH ட்ரைஸா வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ப்ளஸ் NH4+ அமோனியம் வந்து தனியாக கிடைக்குது. அதுக்கப்புறம் பாரு, இப்போ காப்பரோட நம்ம வினைப்படுத்துறோம் அப்படின்னாக்கா அது வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா டெட்ராமைன் காப்பர் 2 அயான் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகேவா? இப்போ அந்த Cu அதாவது ஒரு அணைவு சேர்மமா கிடைக்குது. காப்பரோட வினைப்படுத்துறப்ப எப்படி கிடைக்குதுன்னா ஒரு அணைவு சேர்மமா கிடைக்குது. அணைவு சேர்மம்னாலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் உள்ளார வந்து போட்டு நம்ம எழுதுறத வந்து அணைவு சேர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ CuNH4 2+ ஹோல் பவர் 2+ தான் வந்து அணைவு சேர்மம். அடுத்தது அமீன்களோட எப்படி வந்து வினைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அமீன்கள் முன்னிலையில பார்க்குறப்ப அயனி வந்து இருமுனை கவர்ச்சியா இருக்கு. இருமுனை கவர்ச்சினா பாசிட்டிவ் நெகட்டிவ்னா ரெண்டு பக்கமுமே வந்து வினை, ரெண்டு பக்கமுமே வந்து அட்ராக்ஷன் நடந்து அந்த இடத்துல வந்து வினை வந்து நடக்கும். அதுதான் வந்து இருமுனை கவர்ச்சி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மூலமா இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருள் வந்து கால்சியம் குளோரைடு 8NH3 அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் இந்த சேர்மம். சரியா? கால்சியம் குளோரைடு 8NH3ன்றது தான் இந்த அணைவு சேர்மமா நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இது வந்து எதுக்குண்டான இது அப்படின்னு பார்த்தோம்னா அயனி இருமுனை கவர்ச்சிக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது இந்த அமோனியா வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த காப்பர்லேயே பார்த்துருப்பீங்க பாருங்க. காப்பர்ல அணைவு சேர்மம் உருவாச்சா, அப்போ அந்த காப்பர்ல அந்த பிராக்கெட்ல வந்துருக்கு பார்த்தியா NH4+, NH4ன்ட்டு சரி NH3 ஹோல் பவர் கீழே வந்து 4ன்னு போட்டிருப்பாங்கல்ல, அது பேர் தான் என்னன்னா ஈனி. அதாவது அணைவு சேர்மத்தில் வந்து ஒரு ஈனியா வந்து பயன்படுது. மோஸ்ட்லி அமோனியா வந்து ஈனிகளா வந்து பயன்படும். அதை தான் போட்டிருக்காங்க. இப்போ அங்கே காப்பர்ல பார்த்த மாதிரி இங்கே வந்து கோபால்ட்டுக்கு போட்டிருக்காங்க. CONH3 6 ஹோல் பவர் 3+. அணைவு சேர்மத்தில் ஈனிகளாக பயன்படுது. ஈனிகள்னா என்ன அப்படின்னா ஒரு அணைவு சேர்மம்னா பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு எழுதுவோம் பார்த்தியா, அதுக்குள்ளர ஒரு குட்டி பிராக்கெட் போட்டு எழுதுவோம். அதுக்கு பேர் தான் ஈனிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஈனியா யார் பயன்படுறான்னா இந்த அமோனியா வந்து பயன்படுது. அடுத்தது காப்பர் சல்ஃபேட், நீர். காப்பர் சல்ஃபேட் வந்து நீரோட கலக்கிறப்ப நீரற்ற காப்பர் சல்ஃபேட் வெள்ளையா இருக்கும். ஸோ அந்த காப்பர் சல்ஃபேட்டை நம்ம வந்து என்ன பண்றோம், அதிகமான அளவு அமோனியாவில் நம்ம வினைப்படுத்தும் போது நம்மளுக்கு ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய ஒரு காப்பர், அந்த டெட்ராமைன் காப்பர் அமோனியம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட வடிவமைப்பு. இந்த NH3யோட வடிவமைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு, இது வந்து ஒரு பிரமிடு ஷேப்ல வந்து இருக்கும். பிரமிட் உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும். ஸோ அந்த பிரமிடு ஷேப்ல வந்து இது வந்து இருக்குது. இதுல NH பாண்டு தான் இருக்கு. ஏன்னா NH3 தானே, ஸோ NH பாண்டு இருக்கும். இந்த Nக்கும் Hக்கும் உண்டான அந்த பாண்ட் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 1.016 ஆங்ஸ்ட்ராம்னா இருக்கும். இதோட பாண்ட் ஆங்கிள், அதோட பாண்ட் ஆங்கிள்னா அதோட கோணம் அப்படின்னு பார்த்தோம்னா 107 டிகிரி செல்சியஸ் வந்து அதுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? சாரி 107 டிகிரி வந்து இருக்கும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதோட வடிவம்னு பார்த்தா நான்முகி வடிவம். அந்த பிரமிட் வந்து ஓவரால் இது வந்து நம்ம இதுல வச்சு சொல்றப்ப பார்த்தீங்கன்னா, அந்த இனக்கலப்புல சொல்றப்ப பார்த்தீங்கன்னா, நான்முகி வடிவத்த வந்து பெற்றிருக்கு. இதோட படம் வந்து சைட்ல இருக்கு. கீழ பாருங்க. இது வந்து sp3 இனக்கலப்பை சேர்ந்தது. நடுவுல ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து நைட்ரஜன். கீழ இருக்க அந்த பிங்க் கலர் எல்லாமே வந்து பர்பிள் கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஹைட்ரஜன். ஓகேவா? நெக்ஸ்ட் நைட்ரிக் அமிலம். நம்ம இப்போ வந்து நைட்ரஜன்ல வந்து பேஸ் தொடர்ந்து வரக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று அமோனியா, இன்னொன்று நைட்ரிக் அமிலம். அமோனியா பார்த்துட்டோம். இப்போ நைட்ரிக் அமிலம். நைட்ரிக் அமிலம் வந்து எப்படி வந்து தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நைட்ரிக் அமிலத்துக்கு நம்ம வந்து பொட்டாசியம் நைட்ரேட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? பொட்டாசியம் நைட்ரேட்டை எடுத்துக்கிறோம். பொட்டாசியம் நைட்ரேட்டை நம்ம சல்ஃபியூரிக் ஆசிடோட, அதாவது கந்தக அமிலத்தோட நம்ம வினைப்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, KHSO4ம் பிளஸ் நீர்மா நம்மளுக்கு கிடைக்குது. புரியுதா? KHSO4ம் பிளஸ் நம்மளுக்கு இந்த நைட்ரிக் அமிலம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த நைட்ரிக் அமிலத்தோட இந்த நைட்ரிக் அமிலத்தை வந்து நம்ம வந்து திரும்பி வெப்பப்படுத்துறப்ப நம்மளுக்கு எப்படி பிரியுது அப்படின்னா, நீர், ஆக்சிஜன் பிளஸ் நைட்ரேட்டாகவும் நம்மளுக்கு வந்து பிரியுது. ஓகேவா? நைட்ரஜன் டை ஆக்சைடாகவும் நம்மளுக்கு பிரியுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல இதை வந்து வணிக முறையில இது எப்படி தயாரிப்பாங்க? அதான் ஆஸ்வால்ட் முறை நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுதான் வந்து வணிக முறையில தயாரிக்கக்கூடியது. ஸோ வணிக முறையில இதை வந்து எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹேபர் ப்ராசஸ். அமோனியாவை எடுத்து ஆக்சிஜனை வந்து நம்ம போட்டு பிளாட்டினம் நிலையில ஹீட் பண்றப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது? NOவும் பிளஸ் இந்த 6H2Oவும் கிடைக்குது. 120 கிலோ ஜூல்ல வந்து நம்மளுக்கு இங்க வந்து என்ன வெளியில வருது அப்படின்னா, NO வந்து நம்மளுக்கு கிடைக்குது. சரியா? NO கிடைக்குது. இப்போ இதே வந்து 127 கெல்வினுக்கு நம்ம இதை வந்து ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு 10 மடங்கு இதை வந்து 10 மடங்கு நம்ம இதை வந்து போட்டு நம்ம வந்து ஹீட் பண்றப்ப நம்மளுக்கு வந்து நைட்ரஜன், அதாவது NO வந்து டை ஆக்சைடா மாறுது. இந்த டை ஆக்சைடு வந்து ட்ரை ஆக்சைடா மாறுது. ஓகேவா? இதை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நீரோட இந்த டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடை வந்து வினைப்படுத்துறப்ப 2 மோலோட 3 மோலோட வினைப்படுத்தும் போது நம்மளுக்கு அதிகப்படியான எந்த அளவுக்கு மோல் கூடுறோமோ 3 மோல்கெல்லாம் நம்ம எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நைட்ரிக் அமிலம் வந்து நம்மளுக்கு உருவாகுது. ஓகேவா? அதை தான் போட்டிருக்காங்க செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதோட பண்புகள். பண்புகள்னு பார்க்குறப்ப நைட்ரிக் அமிலம்ன்றப்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது ஒரு நிறமற்ற தண்ணி மாதிரி இருக்கும். இதோட பாயிலிங் பாயிண்ட்னு பார்த்தோம்னா 86 டிகிரி செல்சியஸ். இதோட பாயிலிங் பாயிண்ட் என்ன? 86 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறமா இந்த HNO3 வந்து நம்ம சன்லைட் HNU அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, சன்லைட் சூரிய வெளி வெப்பத்தின் முன்னிலையிலையோ நம்ம வந்து வெப்பப்படுத்துறப்ப சூடுபடுத்தும் போது 4NO2வும் பிளஸ் 2H2O பிளஸ் வாட்டர் பிளஸ் ஆக்சிஜனும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அது இப்போ வெளியில வரப்ப அது என்ன கலர்ல இருக்கும்னா எல்லோ கலர்ல இருக்கும். அடுத்தது நம்மளோட அந்த நைட்ரிக் அமிலம் பார்க்குறப்ப எப்படி இருக்கும்னா கிளியர் சொல்யூஷன். ஆசிட் நம்மளுக்கு கிளியர் சொல்யூஷனாகவே கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இது இம்பார்ட்டன்ட் நைட்ரிக் அமிலம் வந்து ஆக்சிஜனேற்றியாக பயன்படுத்துகிறாங்க. அது ஒரு ஆக்சிடேஷன் ஏஜென்ட்டாக இருக்குது. புரியுதா? அமிலம், நைட்ரோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அமிலத்திலேயோ அல்லது நைட்ரோ ஏற்ற காரணிகளில் இந்த நைட்ரிக் அமிலத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. புரியுதா? இது வந்து பயனும் ப்ளஸ் இதோட பண்புமாகவும் அமையுது. சரியா? இதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +5. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து அமிலத்தோட எப்படி வினைப்படுது? இப்போ அமிலத்தோடன்னு பார்க்குறப்ப நம்ம ஜிங்க் ஆக்சைடு எடுத்துக்கிறோம். இந்த ஜிங்க் ஆக்சைடோட இந்த அமிலத்தை போடுறப்ப ஜிங்க் நைட்ரேட்டும் ப்ளஸ் நீருமா வெளியேறும். அதே மாதிரி அது ஆக்சுவலாக ஜிங்க்கு, அயன் எல்லாமே என்னன்னா உலோக ஆக்சைடு. உலோக ஆக்சைடை வந்து இந்த நைட்ரிக் அமிலத்தோட நம்ம போடும்போது ஆக்சிஜனேற்றியாக பாருது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஜிங்க் நைட்ரேட்டாக பிரிஞ்சு நீர் வெளியேறுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெரிக்கோட சேரும்போது ஃபெரிக் நைட்ரேட்டாக சேர்ந்து நம்மளுக்கு உப்பாக வந்து மாறிட்டு ப்ளஸ் NOவும் ப்ளஸ் நீருமா வந்து பிரிகை அடையுது. இது வந்து அமிலத்துடன் வினை. அடுத்தது ஆக்சிஜனோட எப்படி வந்து வினைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்பன் எடுத்திருக்கோம், சல்ஃபர் எடுத்திருக்கோம், பாஸ்பரஸ் எடுத்திருக்கோம், அயோடின் எடுத்திருக்கோம், ப்ளஸ் ஃப்ளூரின் எடுத்திருக்கோம் அண்ட் H2S நம்ம சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து எடுத்திருக்கோம். சல்ஃபைட் கேஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம்.
இப்போ இவங்களோட நம்ம HNO3 மோல்ஸை வந்து வேரி பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது NO பொருள் தான் கிடைக்கும். அந்த NOவாகவும் கிடைக்கலாம், NO2வாகவும் கிடைக்கும். அதாவது ஆக்சிஜனோட வினைப்படுத்துறப்ப காற்றின் முன்னிலையில நம்மளுக்கு என்னென்ன அந்த ஆக்சிஜனோட சேர்றப்ப நிறைய ஆக்சிஜன் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வெளியேறும். அதாவது நீர் ஆக்சிஜன் ப்ராடக்டோட வர்றது நீர் வெளியேறுது. அதுக்கப்புறம் NO2, அதுக்கப்புறம் CO2 கேஸ், அதுக்கப்புறம் சல்ஃபியூரிக் ஆசிட், NO, PO, H3PO4, H2O, NO2, அதுக்கப்புறம் HiO3, 10NO, நீர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சிஜனோட வினைப்படும் போது காற்றின் முன்னிலையில் இந்தந்த மெட்டல்ஸ் முன்னாடி கார்பனாவோ சல்ஃபராவோ பாஸ்பரஸ் முன்னிலையிலையோ நம்ம போடும்போது ஒவ்வொரு பொருட்களை வந்து நம்மளுக்கு தரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பனோட பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கார்பன் ஆஸ் யூஷுவல், ஏன்னா நீரோட இதோட சேர்றப்ப நீரும் கார்பன் டை ஆக்சைடு தான் மேஜர் ப்ராடக்ட். ப்ளஸ் அதோட சைடு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து NO2 அது கிடைக்குது. அடுத்து சல்ஃபரோட பார்த்தீங்கன்னா ஹெச் இருக்கு, NO3 இருக்கு, இங்கிட்டு S இருக்குன்றப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு கந்தக அமிலம் வந்து கிடைக்கும், ஏன் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ H2SO4 + 2NO. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸோட போடுறப்ப பாஸ்போரிக் அமிலம் வந்து கிடைக்குது. அடுத்தது வந்து அயோடினோட போடும்போது பார்த்தீங்கன்னா HiO3 நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜன் அயோடைட் பொருள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினோட பார்க்குறப்ப ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அமிலங்களை வந்து நம்மளுக்கு வந்து தருது. பாஸ்போரிக் இது இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இது மாதிரியான அமிலங்களை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து தருது. அடுத்து சல்ஃபர் ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸோட நம்ம பார்க்குறப்ப வினைப்படுறப்ப சல்ஃபர் மட்டுமே தனியாக பிரிஞ்சு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே ஒரு வார்த்தை பார்த்தோம், என்னது ஆக்சிஜன் ஏற்றியாகவும் நைட்ரோ ஏற்றத்துல பயன்படுத்துகிறோம். நைட்ரோ ஏற்றம் மோஸ்ட்லி எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக்ல வந்து நடக்கும். சரி, அரோமேட்டிக்னா என்ன சொல்ற, பென்சின் ரிங் வச்சு நம்ம பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி அரோமேட்டிக் இதுல வந்து இந்த நைட்ரோ ஏற்றம் வந்து நடக்கும். அதாவது ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதில் நைட்ரோ ஏற்றம்னா ஒன்றும் கிடையாது, ஹைட்ரஜன் இருக்கும், அந்த ஹைட்ரஜனை பதிலாக அந்த இடத்துல NO போய் உட்காரும், அதான் வந்து நைட்ரோ ஏற்றம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, C6H6 அப்படின்னாலே என்னதுன்னா பென்சின் ரிங் உங்களுக்கு தெரியும்ல. பென்சின் பிளஸ் அந்த பென்சினோட நம்ம நைட்ரிக் அமிலத்தை போடும்போது சல்ஃபூரிக் அமிலத்தின் முன்னிலையில் அது எப்படி மாறுது பாருங்க. C6H6 இருக்கா, அந்த H6ல ஒரு H போயிடுது. அப்ப எத்தனை இருக்கும்? H 5 தான் இருக்கும். அதான் C6H5. அப்ப அந்த ஒரு H போயிடுச்சு. அந்த Hக்கு பதிலாக யார் உள்ளார வரா? NO2 உள்ளார வருது. அப்ப C6H5NO2 அப்படின்ற ப்ராடக்டும் பிளஸ் நீரும் வெளியேறுது. இதுதான் வந்து நைட்ரோ ஏற்றம். இதே மாதிரி சல்ஃபியூரிக் அமிலத்தோட சேர்றப்ப நைட்ரோனியம் அயானா வந்து பிரிகை அடையுது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உலோகங்களோட எப்படி வந்து வினைப்படுது, இந்த நைட்ரிக் அமிலம் வந்து உலோகங்களோட எப்படி வினைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ தங்கம், பிளாட்டினம், ரேடியம், இரிடியம், டான்டுலம் இதெல்லாம் இதுங்கள தவிர்த்து மற்ற எல்லா மெட்டல்ஸோடையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரியாக்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா HNO3 வந்து நமக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுதான். இது வந்து ஆக்சிஜன் ஏற்றியா வந்து உலோகங்களோட சேர்றப்ப ஆக்சிஜன் ஏற்றியா வந்து செயல்படுது. அதுக்கப்புறமா அலுமினியம், அதுக்கப்புறமா இரும்பு, கோபால்ட், குரோமியம் இவங்களோட அடர்ந்த ஒரு நைட்ரிக் அமிலத்தோட வினைப்படுத்தும் போது அதோட மேல பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அதான் ஆக்சைடு லேயர். சர்ஃபேஸ்ல ஆக்சைடு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா மேற்கொண்டு வெளியிலேருந்து யாரும் வந்து உள்ளார போய் ரியாக்ட் பண்ண முடியாது. இன்னும் மேலே தடுத்த மாதிரி போயிடுச்சுல, அதனால மேல லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உள்ளார யாரும் வினைப்படுத்த முடியாது. அப்போ அந்த இடத்துல வந்து செயல் இல்லாமல் போயிடும், வினை நடக்காது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா டின்னு, டின்னு, ஆர்சனிக்கு, ஆன்டிமனி, மாலிப்டினம் இது எல்லாமே குறைந்த ஒரு நேர்மின் சுமை கொண்ட மெட்டல். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்னா அதிக நேர்மின் சுமை கொண்ட மெட்டல்னு சொல்லி சோடியத்தை எடுத்து சோடியத்தோட வினைப்படுத்துறத பார்த்தோம். இங்க குறைந்த நேர்மின் சுமை கொண்ட மெட்டலோட சேரும்போது மெட்டல் ஆக்சைடை வந்து உருவாக்குது.
மேலே பார்த்த கான்செப்ட் மாதிரியே தான் இப்படிதான் மெட்டல் ஆக்சைடை வந்து உருவாகுது. அப்போ மெட்டல் ஆக்சைடு உருவாகும் போது அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து அதிகமாகுது. ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து அதிகமாகும் போது இந்த நைட்ரிக் அமிலம் அதோட சேர்றப்ப ஆக்சிஜன் ஏற்றியா தானே வினைப்படுது. அப்போ ஆக்சிஜன் ஏற்றியா உள்ளார போடும்போது இதுல வந்து குறைந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது ஒடுக்கம் அடைகிறதுக்கு பயன்படுது. ஒடுக்கம் அடைஞ்சு நம்மளுக்கு வந்து உலோகமா கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த நைட்ரிக் அமிலத்தை வந்து நம்ம வந்து உலோகங்களோட வினைப்படுத்தும் போது விளைபொருட்கள் கிடைக்கும் இல்லையா, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை தான் வந்து கொடுத்துருவோம். அப்போ NO2 கிடைச்சிச்சுன்னா +4, NO கிடைச்சிச்சுன்னா +2, H2O கிடைச்சிச்சுன்னா +3, N2 மட்டும் கிடைச்சிச்சுன்னா 0. ஸோ இதெல்லாம் மீதி இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியா இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் ப்ராடக்டாக இருக்கும். ஆனால் அந்த அமோனியாவுக்கு வந்து -3, அதோட ஸ்டேட் வந்து -3 வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும். இதை வந்து உலோகங்கள் மீதான இந்த நைட்ரிக் அமிலத்தோட வினை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உலோகத்தோட நைட்ரிக் அமிலம் சேரும்போது 3 படிகள் வந்து நடக்குது. முதல் படி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆயிட்டு மெட்டல் நைட்ரேட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். பாருங்க, எம்ன்றது மெட்டல், M + HNO3யோட சேரும்போது MnO3+ ஹைட்ரஜன் வந்து வெளில போகுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஸ்டெப் என்ன நடக்குதுன்னா, ஹைட்ரஜன், அந்த பிறவிநிலை ஹைட்ரஜன் வந்து நைட்ரிக் அமிலத்தோட ஒடுக்க ப்ராடக்டா கிடைக்குது. இப்ப பாருங்க, நைட்ரிக் அமிலம் இருக்கு, பிளஸ் அதோட 2 ஹைட்ரஜன் மோல் எடுத்துக்காங்க. அப்ப என்ன கிடைக்குது? நைட்ரஸ் அமிலம் கிடைக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அந்த ஒடுக்க ப்ராடக்ட் மட்டும்தான் வேரி ஆகுமே ஒழிய மற்றபடி மிச்சம் எல்லாமே அதுல இருக்கக்கூடிய HNO3 இருக்கட்டும், நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த ரியாக்டன் சைடும் இருக்கட்டும், அந்த ப்ராடக்ட் சைடும் இருக்கட்டும், 2 பக்கமும் கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ல இருந்து ரியாக்டன்ட்ல இருந்து எல்லாமே ஒண்ணு. ஆனா அதோட மோல்ஸ் மட்டும் வேரி ஆகும். அந்த மோல்ஸ் வேரி ஆகுறதுனால நம்மளுக்கு இந்த பக்கம் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன ஆகுதுன்னா மாறுது. ஓகேவா? அதான் நம்ம கவனமா பார்க்கணும். ஒரு மோல் தான் நைட்ரிக் அமிலம் எடுத்துருக்காங்க, பிளஸ் 2 மோல் ஹைட்ரஜன் எடுத்துருக்காங்க. ஆனா இங்க என்ன கிடைச்சிருக்கு? நைட்ரஸ் அமிலம், HNO2 நைட்ரஸ் அமிலமும் நீரும் கிடைச்சிருக்கு. இதே அடுத்தது பாரு, 6 மோல் ஹைட்ரஜன் எடுத்துருக்காங்க. அப்ப என்ன கிடைச்சிருக்கு? ஹைட்ராக்சில் அமின் கிடைச்சிருக்கு. அடுத்தது 8 மோல் ஹைட்ரஜன் எடுத்துருக்காங்க. அப்போ அமோனியா கிடைச்சிருக்கு. அடுத்து 8 மோல் ஹைட்ரஜன், அது சேம். ஆனா இங்கிட்ட யாரை மாத்திட்டாங்க? 1 மோல் எக்ஸஸா நைட்ரிக் அமிலத்தை போட்டிருக்காங்க. அப்ப என்ன கிடைச்சிருக்கு? ஹைப்போநைட்ரஸ் அமிலம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது மாதிரி இதோட பிறவிநிலை ஹைட்ரஜனோட நம்ம சேர்க்கும் போது அதோட நைட்ரிக் அமிலத்தோட ஒடுக்க ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ஒடுக்கம் அடைஞ்சு அதோட ப்ராடக்ட் வந்து வேரி ஆகும். இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, இறுதியா அந்த விளைபொருளோட சேர்ந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் தரதுதான் வந்து இதுல 2 விதமான திரும்பியும் 2 விதமான ப்ராசஸ் வந்து நடக்கும். ஒன்று என்னன்னா, இந்த 2ஆம் நிலை விளைபொருட்கள் வந்து செதிஞ்சு போகும். அதுக்கப்புறமா அந்த செதிஞ்ச பொருள்ல இருந்து தொடர்வினை கண்டினியூ ஆகி நம்மளுக்கு ஒரு ப்ராடக்டை வந்து தரும். இப்போ 2ஆம் நிலை விளைபொருட்கள் சிதைதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3NHNO2 இருக்குது, அதாவது நைட்ரஸ் அமிலம். இப்போ இந்த நைட்ரஸ் அமிலம் வந்து சிதையிறதுனா என்ன? உடஞ்சு போய் செதிஞ்சு போறது ஒண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுல நைட்ரிக் அமிலம் HNO3 கிடைக்குது. இப்போ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. 3HNO2 gives HNO3 plus 2NO plus H2O இருக்கு. இப்போ நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, ஒரு கலர் மாத்தி மாத்தி எழுதியிருக்கேன் பாருங்க. கிரீன் கலர், பிளாக் கலர், ரெட் கலர், ஒரு ஆரோ மார்க் ப்ளூ கலர்ல போட்டு. அது என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதோட எலாபரேஷன் எப்படி அதை படிக்கணும், எப்படி பார்க்கணுன்றது தான் இந்த சைட்ல நான் வந்து போட்டிருக்கேன். நீங்க இதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மீதி ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எப்படி பிரிஞ்சு வருதுன்றது உங்களுக்கு தெரியும். இதை வந்து இப்படிதான் படிக்கணும், இப்படிதான் பிரிச்சு நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த சைடு எழுதியிருக்கேன். இங்க பாருங்க, இப்போ 3HNO2 போட்டிருக்காங்க இல்லையா. இப்போ 3HNO2னா என்ன அர்த்தம்? 3 மாலிகுல் 3 மோல் HNO2 வந்து 3 தடவை எழுதணும். அதை தான் ஃபர்ஸ்ட் நான் எழுதியிருக்கேன். 3 தடவை எழுதியிருக்கேன், கமான்னு போட்டு HNO2 போட்டிருக்கேன். சரியா? இப்போ இது சிதையுது எப்படி? HNO3 அதை ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரெட் கலர்ல எழுதியிருக்கேன் பாருங்க. சாரி, லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, ரெட் கலர்ல. HNO3 தானே, 3ல 2 O ஒரு இதுல இருந்தும் இன்னொரு O அடுத்த HNO2ல இருக்கக்கூடிய ஒரு ஓல இருந்தும் வந்திருக்கு. அதுதான் கீழே வந்து ப்ளூ கலர்ல ஆரோ மார்க் போட்டு காட்டியிருக்கேன். சரியா? அப்ப அதுல இருந்து ஒண்ணு வரப்ப HNO3 நைட்ரிக் அமிலம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது 2NO எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட்ல பாருங்க,
NO2 இருக்கா, அதுதான் 2NO. ஸோ அதுவும் இருக்கு. ப்ளஸ் H2O. H2Oக்கு அதையும் அங்கே காட்டியிருக்கேன், க்ரீன் கலரில் காட்டியிருக்கேன் பாருங்க. ஹெச், இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு ஓ, H2O. மீதி இருக்க அந்த 2NOக்கு தான் இங்கே ஒரு N, அங்கே ஒரு N, இங்கே 2 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ ரெண்டுமே சேர்ந்து 2NO. இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸையும் பிரித்து மாதிரி எத்தனை மோல் கொடுத்துருக்காங்க அதை பிரித்து போடு, அப்போ உனக்கு தெரிஞ்சது எதுன்றது தெரிஞ்சு போயிடும். இதே மாதிரி தான் நைட்ரஸ் அமிலம் அந்த 2க்கு உள்ளதும், அடுத்தது ஹைப்போநைட்ரஸ் அமிலத்துக்கு உண்டானதும் நம்ம இதே மாதிரி தான் வந்து எப்படி சரின்னு எழுதி பார்த்து படிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை விளைபொருட்களோட தொடர்நிலை. இப்போ அந்த கிடைச்சிச்சு இல்லையா, அதோட தொடர்நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ அவங்க HNO2 எடுத்துருக்கோம், ப்ளஸ் அதோட அமோனியா வந்து நம்ம வினைப்படுத்தணும். ஓகேவா? இப்போ நம்ம அமோனியாவோட வந்து வினைப்படுத்தும் போது நைட்ரஜனும் ப்ளஸ் 2H2O 2 மோல் வந்து நீரும் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது பார்த்தா அமோனியம் ஹைட்ராக்சைடு, அதுக்கப்புறம் நைட்ரிக் அமிலத்தோட வினைப்படுத்துகிறோம். அப்போ நம்மளுக்கு N2Oவும் ப்ளஸ் 2NO2 நைட்ரஸ் ஆக்சைடு நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது அதோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் தான் கீழே கொடுத்துருக்காங்க. காப்பர் நைட்ரிக் அமிலத்தோட பின்வருமாறு வினைபுரியுது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, 3 மாலிகுல் நம்ம நைட்ரிக் அமிலத்தோட வினைபுரிகிறப்ப என்ன ஆகுதுன்னா குப்ரிக் நைட்ரேட் வந்து கிடைக்குது, ப்ளஸ் 6 மோல் வந்து ஹைட்ரஜன் வந்து வெளியில லிபரேட் ஆகுது. அந்த வெளியில போற அந்த ஹைட்ரஜன் திரும்பவும் 3 மாலிகுல் நைட்ரிக் அமிலத்தோட, அதான் தொடர்வினை, ப்ராடக்ட் வர்றது திரும்பி தொடர்வினை. அப்போ திரும்பி வினைப்படுத்துறப்ப நம்மளுக்கு 3 மாலிகுல் வந்து HNO2 + 3H2Oவும் கிடைக்குது. திரும்பவும் நம்ம என்ன பண்றோம்னா 3HNO2 வந்து நம்ம திரும்பி சிதைவடையுது. அப்போ சிதைவடைகிறப்ப என்ன ஆகுது, HNO3 தனியாகவும் 2NO தனியாகவும் H2O தனியாகவும் பிரியுது. அப்போ ஒட்டுமொத்த வினையில நம்ம வந்து இதான் உள்ளுக்குள்ள நடக்கிறது 3 ஸ்டெப்பு. பட் நம்ம ஓவரால நம்ம எழுதுறப்ப எப்படி எழுதுறோம்னா, காப்பர் வந்து நைட்ரிக் அமிலத்தோட வினைப்படுறப்ப இந்த குப்ரிக் நைட்ரேட்டும் இந்த 2NOவும் அப்புறமா H2Oவும் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றது ஓவரால் ரியாக்ஷன் எழுதும். பட் உள்ளார இவ்வளவு ஸ்டெப் நடக்கிறது தான் நம்மளுக்கு வந்து 3 பிறவி 3 சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடர் அமிலம் வந்து இதுவும் வந்து அதோட எக்ஸாம்பிள் பார்ட்டு தான். காப்பர் வந்து நைட்ரிக் அமிலத்தோட அந்த ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே பார்க்க பார்த்தியா, அதே மாதிரி மெக்னீஷியம் வந்து நைட்ரிக் அமிலத்தோட எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது. அப்போ ஃபைனலாக என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மெக்னீஷியம் நைட்ரேட்டும், அடுத்தது அமோனியம் நைட்ரேட்டும் ப்ளஸ் நீரும் வந்து வெளியேறுது. ஓகேவா? அடுத்தது சப்போஸ் அமிலம் வந்து இருந்தது அப்படின்னா NO2 வந்து கிடைக்கும்ன்றது தான் கீழே அந்த NO3க்கு வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட பயன்கள். இப்போ இதோட பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நைட்ரிக் அமிலம் எங்கே பயன்படுத்தோம்னா மெயின் ராஜ திரவகம் தயாரிப்புல வந்து பயன்படுத்தும். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஆக்சிஜனேட்டரி காரணியா வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இதை எங்க பயன்படுத்துவாங்கன்னா ராஜ திரவகம்னு சொல்லி தயாரிப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அமிலங்களை கொண்டு தயாரிக்கக்கூடியது. அது வந்து கந்தக அமிலமும் நைட்ரிக் அமிலமும் கொண்டு தயாரிக்கக்கூடியது. ஸோ அதுல வந்து இதை வந்து பயன்படுத்துறாங்க ஆக்சிஜனேட்டரியா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா துப்பாக்கி இது, அதுக்கப்புறம் புகைப்பட தொழிலில் வந்து AgNO3 வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க, சோடியம் நைட்ரேட்டாக வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஸ் இதில் வந்து நிறைய பேர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நைட்ரஸ் ஆக்சைடு என்ன, அதோட ஃபார்முலா என்ன, நைட்ரிக் ஆக்சைடு என்ன, அதோட ஃபார்முலா என்ன, அதோட ஆக்சிஜனேட்டன் நிலை என்ன, அதோட இயற்பியல் பண்பு என்ன, அதை எப்படி தயாரிக்கிறது. இந்த டேபிள் கொடுத்துருக்காங்கன்னா இந்த தயவு செய்து டேபிளை வந்து கொஞ்சம் பாருங்க. ஏன் சொல்றேன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த தயாரித்தல்னு இருக்கு பத்தியா, அந்த ப்ரிப்பரேஷன் பார்ட்டை வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம் அல்லது 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சைடுகளோட அமைப்பு வாய்ப்பாடு. இப்போ நம்ம இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதோட வாய்ப்பாடு அமைப்பு அது வந்து எந்த வடிவத்துல வந்து அமைஞ்சிருக்குன்றது அந்த அமைப்பு வாய்ப்பாடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சோ அமிலங்களோட தயாரிப்பு. ஆக்சோ அமிலத்தை எப்படி தயாரிக்க, நைட்ரஜன் தயாரிப்பு தனி, அதோட அமைப்பு வாய்ப்பாடு தனி. அதே மாதிரி ஆக்சோ அமிலத்தோட தயாரிப்பு அதோட அமைப்பு வாய்ப்பாடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து என்ன முடிச்சிருக்கோம்னா தொகுதி 15 வந்து முடிச்சிருக்கோம். நைட்ரஜனையும் பாஸ்பரஸையும் பார்த்து தொகுதி 15 வந்து முடிச்சிருக்கோம். இதுல வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு பல தடவை நான் சொல்றது என்னன்னா தயாரிப்பை படிங்க. ஓகேவா? அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது நேமிங் ஈக்குவேஷன்ஸ் எங்கெங்க வருதோ அது எல்லாத்தையுமே வந்து படிங்க. அதுவும் வந்து கேட்கக்கூடியது. சரியா? ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நீங்க வந்து கேளுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.